பாக்கியநாதன், பேபி கேப்டன், நான்சி குழந்தை ரியான்சி, ஜெயக்குமார், உஷா, நிர்மலா, லீமாரு, சிவானந்தம், மர்சி, ஸ்டெல்லா மேரி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாய மேரி, சிறுமி இந்துமதி, ரொசாரியோ, தாவிதராஜா, அண்ணம்மாள், ரூபன் மேரி, உதயகுமார், புனிதவதி ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும், மோகன் அவர்கள் தொண்டை புற்று நோயிலிருந்து விடுபடவும், முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்வி வைஷாலி, அரியல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தை விபுலா பிரியதர்ஷினி, எலும்பில் காசநோய் ஏற்பட்டுள்ள ஜெர்சி, வயிற்றுக்கட்டியால் அவதியுறும் டேனியல் ஆகிய அனைவரும் விரைவில் குணமடையவும், ஜோஸ்பின் அவர்கள் வயிற்றுக்கட்டி அறுவை சிகிச்சை இல்லாமல் விரைவில் மறையவும், கிளாடியஸ் அவர்கள் விரைவில் 7 மில்லிக்கு நடக்கவும், திருமதி ஞான சௌந்தரி அவர்களின் கால்வலி உடலில் குணமடையவும், கேத்ரின் அவர்கள் சின்னம்மை பாதிப்பிலிருந்து விடப்படவும் நாம் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் மற்றும் மணவாள நகர் பகுதியில் உள்ள யூரோகிட்ஸ் பிளே ஸ்கூலில் படிக்கும் பிள்ளைகளின் நலன் மற்றும் கல்விக்காகவும், அன்னை கிளினிக் மற்றும் அன்னை மெடிக்கல் தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி பெறவும், கர்ஸ் இன்ஃபோடெக் மற்றும் மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸ் ஆகிய தொழில்கள் வளர்ச்சி பெறவும், அஜித் அவர்கள் தொழில் வளர்ச்சிக்காகவும், அன்னை கார்மெண்டஸ் தொழில் நல்ல வளர்ச்சி பெறவும், குறிப்பாக அதிக அளவில் ஆர்டர்ஸ் கிடைக்கப் பெறவும், ஒத்துக்கோட்டை பெங்களூர் போஸ்கோ மேல்நிலையின் வளர்ச்சி, திருவள்ளூர் போன்ற பிரான்சிஸ் அலைசர் ஆலய கட்டுமான பணி விரைவில் தொடங்க பெறவும், காமராஜ் நகர் மங்களவார்த்தை அன்னை ஆலயம் புதுப்பிக்கும் பணி நல்ல முறையில் நடைபெறவும், தொழுதாவூர் புனித பாத்திமா அன்னை ஆலயம், நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம், சேக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் மற்றும் பருத்திப்பட்டு தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்டவர்களுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், திரு ரிவால்டோ மற்றும் செல்வன் ரோமுலஸ் அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும், ரவிக்குமாரி அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் வீட்டின் மேற்கூரை விரைவில் அமைக்கப்படவும், கார்னர் ஸ்டோன் இளைஞர் குழு மற்றும் பாலகர் குழு ஒற்றுமையுடன் இணைந்து செயல்படவும், ஸ்டீபன் அவர்களுக்கு வெளிநாட்டு நல்ல வேலை கிடைக்கவும், டேனியல் ஜான் பெட்டோ, ரூபன் கிரண்ராஜ் மற்றும் நட்டாலியா அவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறவும், குறிப்பாக ரூபன் அவர்கள் செய்யும் பணியில் மேன்மேலும் வளர்ச்சி பெறவும், இன்ஃபான்ட்ரோ பணி செய்யும் இடத்தில் அவர்களுக்கு நல்ல பணி சூழல் அமையவும், ஆக்னஸ் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து முடிக்கவிடும், சிறப்பாக குழந்தையான சிறுவன் விஜய் எலிஜா அவர்கள் எழுதி கொண்டிருக்கும் பருவத்திற்கு நல்ல முறையில் எழுதி முடிக்கவும் நாம் அன்றாடுவோம். சந்தோஷ், அஜித் பீட்டர், மகேஷ், வைஷாலி, அன்பரசி ஆகியோர் ஆசிரியர்கள் வெற்றி பெறவும், திருத்தொண்ட ஜான், லுகாஸ், டேசி ராணி, அஜய், எபினேஷ், சிவராமன் பாரதி, ராபர்ட் ஜேன், ஜெயராணி, சாந்தப்பன் மேரி, செல்வகுமார், அருணா, கோபி, லதா, ஆதி அற்புதம், அருளானந்த், மரிய ஆரோக்கியம், தாவீது ராஜா, அண்ணம்மாள், பிரபாகரன், சுஷ்மிதா, ரொசாரியோ, விக்னேஷ், இன்ஃபான் ரொசாரியோ, இன்ஃபான் நிக்கோலஸ், பிரான்சிஸ் சேவியர், கிரண் ராஜாவின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவும், செல்வன் கென்ஸ்லி, செல்வன் சத்யஜென், மற்றும் செல்வன் ஆலன் அருகில் பணி செய்யும் இடங்கள் நல்ல பணி சூழல் நிலவும், செல்வி ஓவியா அவர்கள் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும், தெரசா மற்றும் அருளானந்த் மேரி குடும்பத்தினர் கடன் தொல்லையிலிருந்து சீக்கிரத்தில் விடுதலை பெறவும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான் பால், சுரேந்தர், பிரவீன்குமார், ஜாக், ஆல்பர்ட், பிரமஜிஸ், பிரின்ஸ், சுதா, நோயல், பிரமிளா, சாரால், தெரேசா, பிரான்சிஸ்னா ஆகியோருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், பிரபாகரன், சுஷ்மிதா அவர்கள் மன திருமண பிரச்சனைகள் இன்றி நல்ல முறையில் நடைபெறவும், சுதா ராமமூர்த்தி, ரமேஷ் ராமல, தீபிகா, பிரவீன், லூனா, ரொனால்ட் பீகன், ஜாய்சி, ஜெனிஃபர், ராஜா, ஜெயஸ்ரீ, தினகரன், சைலஜா, ராஜ்குமார், ஜான்சி, ஆண்ட்ரூ, நான்சி, ஜெயராஜ், அருணா, சுந்தரராஜன், நான்சி, ஜோஷ், ஆஷா, சரண்ராஜ், அனுப்பிரியா, ஜெய்சங்கர், மனுஷா, வினோஸ், வினோதினி, சதீஷ், ஆனந்தி, அசோக், அனுஷா, ஜோஷ்வா, அல்மா, ஹரிஹரன், பிரியதர்ஷினி ஆகிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குறிப்பாக கருவுற்றிருக்கும் திருமதி ஸ்பெயினி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் குழந்தை பெற்றிருக்கும் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடும். மேலும் சென்னை மயிலே உயர்மறை மாவட்ட இளைஞர் குழு நல் செயல்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவருடனும் அனைத்து பங்களிப்பும் ஒரு அணி செயலாற்றுவதற்காகவும் உயர் மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞரும் திட்ட வழிபாட்டில் பங்களிக்க வேண்டும் என்றும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களில் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக ஜெப வழிபாட்டில் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய புனிதர் செயின்ட் டொரிபியஸ் ஆஃப் மாக்ரோவியோ. புனித டொரிபியஸ் ஸ்பானிஷ் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உயர் பதவியில் வகித்து வந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 1579 ஆண்டு முதல் கிறிஸ்துவுக்கு பின் 1606 ஆண்டு முதல் தனது மரணம் வரை சுமார் 27 வருடங்கள் லீமா ஒரே மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றி வந்தார். முதலில் மனிதநேயம் சட்டமும் கற்ற இவர் பின்னர் பேராசிரியராகவும்
அரசன் 2ஆம் பிலிப்பின் உத்தரவின் பெயரில் நீதி விசாரணை அதிகாரியாகவும் பணியாற்றினார். இவரது பக்தியும் கற்கும் திறனும் அரசனின் காதுகளில் சென்றடைந்து அக்காலத்தில் இது வழக்கமில்லை. எனினும் அரசு முறை அனுபவமோ நீதி விசாரணையில் முன் அனுபவமோ இல்லாத டொரிபியஸ் இப்பதவியை கிட்டியது. நீதி விசாரணையில் இவர் செய்திருந்த குறிப்பிடத்தக்க பணிகள் இவருக்கு அரசனிடம் புகழை தேடி தந்தது. இதன் காரணமாக அவ்வமயம் காலியாக இருந்த லீமா உரைமறை மாவட்டத்தின் பேராயர் பதவியில் இவரை நியமித்தனர். தமது எதிர்ப்பையும் மீறி திருத்தந்தை அதனை அங்கீகரித்தார். டொரிபியோ அல்பான்சோ டி மொக்ரோவியோ என்ற பெயர் கொண்ட இவர் ஸ்பெயின் நாட்டின் உயர்குடியில் பிறந்தார். சிறந்த கல்வியுமான டொரிபியஸ் புகழ்பெற்ற சலமான்கா நகரில் பல்கலைக்கழகத்தின் சட்ட பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 1578 கத்தோலிக்க குருவாக அருள்புரி பெற்ற பெருநகருக்கு அனுப்பப்பட்ட அரசன் 2ஆம் பிலிப் லீமா நகரின் பேராயராக நியமிக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்கு பின் 1779 மே மாதம் 16ஆம் நாளன்று திருத்தந்தை 13ஆம் கிரகோரி அதற்கு அங்கீகாரம் அளித்தார். 580 ஆகஸ்ட் மாதம் செவில் உயர் மறை மாவட்ட பேராயராக கிறிஸ்டோபர் ரோஜா சென்டோவல் ஆர்ச்டைஸ் ஆஃப் செவிலி ஆக அருள்பொறி செய்யப்பட்டார். 97 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லீமா நகருக்கு நடைப்பயணமாக சென்றடைந்து தமது அருள் பணியை தொடங்கினார். கவர்ந்தெழுக்கும் நாவாண்மை கொண்ட போதகருமான டொரிபியஸ் எண்ணற்ற பூர்வீக குடியினருக்கு திருமுழுக்கு அளித்ததுடன் அவர்களுக்கு உறுதி பூசல் அருசாரும் வழங்கினார். லீமா நகர் புனித ரோஸ் மற்றும் புனித மார்ட்டின் உள்ளிட்டோர் இவரால் திருமுழுக்கு பெற்று உறுதி பூசல் அருசாலும் பெற்றவர்களே. இவர் சாலைகளில், உறைவிட பள்ளிகளில், பல பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் கிறிஸ்துவ தொழுகை கூடங்களில் கட்டினார். கிறிஸ்துவுக்கு பின் 1591 மேற்கு துருவத்தில் முதல் குருத்துவ பள்ளியை நிறுவினார். 1604 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாளன்று 3ஆம் லீமா பேராலயத்தின் முதல் பகுதியை திறந்து வைத்தார். டொரிபியஸ் தனது பணிக்காலத்திலே 13 பேராய மாநாட்டுகளை டயசிஷியன் செனோட்ஸ் கூட்டினார். 3 முறை மாகாண சபைகளுக்கான கூட்டங்களையும் கூட்டினார். இவரது காலத்திலே லீமா மகத்தான உயர் மறை மாவட்டமாக விளங்கியது. மக்களின் குடியுரிமைக்காக பெருநாட்டிற்கு ஆட்சியாளருக்கு எதிராக போராடிய இவர் அம்மக்களால் தங்களது பரிந்து போராடும் தலைவராகவும் பார்க்கப்பட்டார். அங்குள்ள பேச்சு வழக்குகளை கற்றுக்கொண்ட இவர் எண்ணற்ற பூர்வீக குடிகளை கிறிஸ்தவர்களாக மாற்றினார். தாம் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பே இவர் தமது இறப்பின் நாளையும் நேரத்தையும் கணித்தார். இறப்பினும் தனது பணியை விடாது செய்து வந்த இவர் பகாஸ்மாயோ என்ற இடத்திலே காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இவர் தனது பணியை தொடர்ந்தபடியே மிகவும் மோசமான நிலையிலே சானா வந்தடைந்தார். தான் கணித்தபடியே கிறிஸ்துவுக்கு பின் 1606 மார்ச் மாதம் 23ஆம் நாளன்று தனது உயிரை துறந்தார். டொரிபியஸ் அந்த பணிக்காலத்தில் எண்ணற்ற குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் மறுபொழி சென்றார். எனவே இந்நாளில் டொரிபியஸை நினைவு கொள்ளும் நாம் அவரிடம் நம் மன்றாட்டுகளை கேட்டு அதன்படி நடக்கும். இந்த 10 ஜெபமாலையை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 1500வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நாளை நாம் நன்றாக சிறப்பிக்கவும் அந்த நாளுக்கான அனைத்து தேவைகளையும் நம் தேவனாகிய ஆண்டவர் நமக்கு செய்து தருமாறும் அவர்களுடைய தூதர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துமாறும் தூய ஆவியினால் நம்மை ஆட்கொள்ளுமாறும் இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருத்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த இரண்டாவது 10 மணியை நாம் இந்த லென்ட் டேஸில் நன்றாக இறைவனிடம் அணுகி வரவும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும், அவருடைய ஆவியை கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் முடிவெடுக்கவும், அதில் நாம் செயல்படவும், இறைவனை நெருங்கி வரவும் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவர் நம்மளை அனுசரிக்க வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us, and lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus.
Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, it's now and never shall be, the world without end. வாழ்கரிசியே தயமிகுந்த அன்னியே எங்கள் வாழ்வே இனிமைய தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளில் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரில் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வில் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனியே, இனிய கன்னித்தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Gospel reading from the book of John, chapter 4, verses 5 to 42. In Samaria, he came to a town named Sychar, which was not far from the field that Jacob had given to his son Joseph. Jacob's well was there, and Jesus, tired out by the journey, sat down by the well. It was about noon. A Samaritan woman came to draw some water, and Jesus said to her, "Give me a drink of water." His disciples had gone into town to buy food. The woman answered, "You are a Jew, and I am a Samaritan, so how can you ask me for a drink?" Jews will not use the same cups and bowls that Samaritans use. Jesus answered, "If only you knew what God gives and who it is that is asking you for a drink, you would ask him and he would give you life giving water." "Sir," the woman said, "you haven't got a bucket and the well is deep. Where would you get that life giving water? It was our ancestors, Jacob, who gave us this well. He and his sons and his flocks all drank from it. You don't claim to be greater than Jacob, do you?" Jesus answered, "All those who drink this water will be thirsty again. But whoever drinks the water that I will give him will never be thirsty again. The water that I will give him will become in him a spring which will provide him with life giving water and give him eternal life." "Sir," the woman said, "give me that water. Then I will never be thirsty again, nor will I have to come here to draw water." "Go and call your husband," Jesus told her, "and come back." "I haven't got a husband," she answered.
Jesus replied, "You are right when you say you haven't got a husband. You have been married to 5 men, and the man you live with now is not really your husband. You have told me the truth. I see you are a prophet, sir," the woman said. "My Samaritan ancestors worshipped God on this mountain, but you Jews say that Jerusalem is the place where we should worship God." Jesus said to her, "Believe me, women, the time will come when people will not worship the Father either on this mountain or in Jerusalem. You Samaritans do not really know whom you worship, but we Jews know whom we worship, because it is from the Jews that salvation comes. But the time is coming and is already here when, by the power of God's Spirit, people will worship the Father as He really is, offering Him the true worship that He wants. God is Spirit, and only by the power of the Spirit can people worship Him as He really is. The women said to him, "I know that the Messiah will come, and when he comes, he will tell us everything." Jesus answered, "I am he. I who am talking with you." At that moment, Jesus' disciples returned, and they were greatly surprised to find him talking with the women. But none of them said to her, "What do you want?" or asked them, "Why are you talking with her?" Then the women left or her water jar, went back to the town, and said to the people there, "Come and see the man who told me everything I have ever done. Could he be the Messiah?" So they left the town and went to Jesus. In the meantime, the disciples were begging Jesus, "Teacher, have something to eat." But he answered, "I have food to eat that you know nothing about." So the disciples started asking among themselves, "Could somebody have brought him food?" "My food," Jesus said to them, "is to obey the will of the one who sent me and to finish the work he gave me to do. You have a saying, 4 more months and then they harvest. But I tell you, take a good look at the fields. The crops are now ripe and ready to be harvested. The one who reaps the harvest is being paid and gathers the crop for eternal life. So another who sows and the one who reaps will be glad together. The saying is true. One sows, another reaps. I have sent you to reap a harvest in a field where you did not work. Others work there, and you profit from their work." Many of the Samaritans in that town believed in Jesus because the woman had said, "He told me everything I have ever done." So when the Samaritans came to him, they begged him to stay with them, and Jesus stayed there 2 days. Many more believed because his message, and they said to the women, "We believe now, not because of what you said, but because we ourselves have heard him, and we know that he really is the savior of the world." The gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. Prayer for Mother Mary's guidance. O most Virgin Mary, chosen by God, O most renowned Mother, who strongly believe the Word of God, guide me to walk in the path of your Son during this tender age of mine. When I encounter sorrows, not knowing what to do, let me find refuge in your nurturing love, a role model for the youth. Intercede that your Son may be with me, refine my path, and to be with me forever. Just as you offered yourself to God, saying, I am the handmaid of the Lord, grant me the wish to offer myself for God. O sweet Virgin Mary, deliver me from the challenges that I face today. Amen. இன்னைக்கு நம்ம உலக வானிலையியல் தினம் நம்ம கொண்டாடுறோம். இது எப்படி நம்ம இந்த தினம் கொண்டாடுறது துவங்குச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டு உலக வானிலையியல் அமைப்பு அந்த அமைப்பு நிறுவுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டுல இருந்து 1951ல இருந்து இந்த
உலக வானிலையியல் தினம் வந்து நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். அந்த நிறுவனம் WMO அப்படி சொல்லுவாங்க, வேர்ல்ட் மெட்டராலஜிக்கல் டே. அந்த உலக வானியலியல் தினம் வந்து இது நிறுவனத்தோட நினைவா தான் நம்ம கொண்டாடிட்டு வரோம். இது எதற்காக கொண்டாடுறோம் இந்த நாள் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட வானிலை, காலநிலை, கிளைமேட், அதுக்கப்புறம் இந்த மெட்டராலஜிக்கல், அப்புறம் வாட்டர், இது சம்பந்தமான ஒரு சர்வதேச அளவுல ஒரு யூனிட்டிக்காக இது கொண்டாடுறோம். அதுக்கப்புறமா வந்து வானிலை, இந்த கிளைமேட் தொடர்பான சேஞ்ச், இது எல்லாமே இதை பத்தின மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் இந்த டே வந்து கொண்டாடப்படுது. இந்த இயரோட இந்த 2025 இந்த உலக வானிலையில் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, சூரியன், புவி மற்றும் வானிலை. இந்த சூரியனும் புவியும் வானிலையை எந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குது, எந்த அளவுக்கு நம்ம வானிலை மாற்றத்துக்கான காரணங்கள் மனிதர்கள் ஆகுறோம் அப்படி சொல்லிட்டு. இப்ப சூரியன் பார்த்தோன்னா புவி வெப்பமயமாதல் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம அதுக்காக எந்த அளவுக்கு மனிதர்கள் அழிக்கிறோம் வானிலையை அப்படி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் புவியும் சரி, இப்போ புவியில வந்து இப்ப நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இயற்கைக்கு எதிர்மாறான செயல்பாடுகளா நம்ம பண்றோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம விட்டு ஒழிக்கணும் அப்படின்றதுதான் இந்த கருப்பொருளா இருக்கு. இது குறிப்பா இந்த நாள் வந்து வானிலை, காலநிலை, நீர், இத பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கும், இதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த இடர்பாடுகள்ல இருந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அப்புறம் வானிலை, இந்த மெட்ரோலாஜிக்கலை பத்தின ரிசர்ச்சுக்கும் இது பசங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்குமே ஒரு ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. குறிப்பா வந்து இப்ப நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவங்க கூட இப்ப ரீசெண்டா வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க. இது எல்லாமே அந்த வானிலையில எந்த அளவுக்கு வந்து வானிலை தொடர்பு, விண்வெளியால வானிலையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது, அது எல்லாமே நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இது நம்ம வந்து பசங்களுக்குமே நம்ம என்கரேஜ் பண்ணோம். இதை பத்தின தெளிவான புரிதல் ஏற்படுறதுக்கும் சரி, அது சார்ந்த படிப்புகளை படிக்கிறதுக்குமே நம்ம ஊக்கப்படுத்தலாம், விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். நன்றி. On this 1400th day, I would like to welcome our dearest Reverend Father Varun, Assistant Parish Priest of Little Mount, who is also known as the youngest father among all the priests here. So I would like you, Father, to give away few words and bless us on this special day. Very good evening. Good evening, Father. Yeah. So இந்த மாலை நேரத்தில் வெரி வெரி ஹாப்பி டு உங்களுடைய அழைப்பு வந்து உண்மையாகவே மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது வந்து அஸ்வினி அவங்க தான் வந்து முதல்ல அழைப்பு கொடுத்திருந்தாங்க. மேலும் குறிப்பாக இந்த நாளில் வந்து 1400வது இந்த ஜபமாலை நீங்க செய்யற இந்த நாளில் வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய இளையோர் வந்து நிறைய விஷயங்கள்ல ஆக்குப்பை ஆகியிருக்கிறாங்க. பட் யூ ஆக்குபைடு யுவர் டைம் வித் மதர் மேரி அப்படின்றது பொழுது பெரிய ஒரு மகிழ்ச்சி. மிக குறிப்பாக இன்றைய நாளில வந்து ஜபமாலை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதுக்கு முன்னதாகவே இந்த அழைப்பை கொடுத்த அஸ்வினி மற்றும் நட்டாலியா, அப்புறமா ஸ்பெஷலா தீபேஷ் அவர்களா வந்து இந்த அழைப்பு கொடுத்திருந்தாங்க. எனவே இந்த அழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. மிக குறிப்பாக இதை வழி நடத்துகின்ற தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களுக்குமே மிக மிக சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நம்ம வந்து கடைசியாக ஜெபிக்கிறதுக்கு உங்களை அன்போடு அழைப்பு விடுகிறேன். இந்த நாளில வந்து இந்த ஜபமாலயத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வயசான ஒரு அம்மா அனாயிட்டிங் ஆஃப் த சிக், கடைசியில் இந்த நோயில் பூசுதல் சொல்லுவாங்க, அதை கொடுப்பதற்காக சென்று இருந்தேன். அப்போ போய் பார்க்கும்பொழுது அங்க ஒரு அம்மா அந்த கையில வந்து ஜபமாலையோடு இருந்தாங்க. கடைசி காலகட்டம், ஏறக்குறைய அவங்க வந்து எப்படியோ இறக்கும் தருவாயில இருந்தாங்க. அந்த ஜபமாலையை இறுக்கமாக பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. நான் அப்புறமா நான் சொன்னேன், அம்மா இந்த ஜபமாலை இப்படி வச்சிருங்க, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா வந்து நீங்க சேர்த்து வச்சுங்க. அப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஜபமாலை மட்டும் என் கையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு. நான் ஏன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னது, என்னுடைய இளமை பருவத்திலும் சரி, என்னுடைய திருமணம் ஆன பிறகும் சரி, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நான் கண்டிப்பாக ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். நிறைய வாட்டி கோயிலுக்கு போயிருக்கிறேன்,
நிறைய வாட்டி பூசைக்கு போயிருக்கிறேன். எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜெபமாலை ஜெபிக்கணும் அப்படின்னு. ஆனா நான் வந்து ஒருபொழுதும் வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கல. இந்த ஜெபமாலை ஜெபிக்கணும், இல்லைன்னா ஜெபமாலை வந்து நான் கழுத்துலயோ அல்லது என்னுடைய கரங்களிலோ அல்லது என்னுடைய ஏதாவது நான் உபயோகப்படுத்துற பொருட்களோடு நான் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் ஒரு நாளே அதை கேட்டது இல்ல. அலட்சியமா எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் யோசிக்கிறேன், கடைசி காலகட்டத்துல என்னோட உறுதுணையாக இருக்கிறது இந்த ஜெபமாலை தான். எனக்குன்னு யாரெல்லாம் நான் நம்பி இருந்தேனோ யாருமே என் கூட இல்லை இப்போ. இந்த கட்டில்ல நான் இருக்கிறேன், என் கூட இந்த ஜெபமாலை இருக்கு, என் பக்கத்துல இந்த விவிலியம் இருக்கு. யாருன்னா முடிஞ்சவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாக அந்த இடத்துல இருந்து அவர்கள் ஜெபமாலையை பற்றி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கடைசி காலகட்டத்துல எப்படி வந்து அதை உண்மையாக உறுதியாக அந்த ஜெபமாலையை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதுதான் முழுமையான உறவு, அதுதான் முழுமையாக துணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்ப வந்து நான் சொன்னேன், அது ஏன் இந்த கடைசி காலகட்டத்துல இப்ப வச்சிருக்கிறீங்க? அப்ப சொன்ன பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதில் இந்த ஜெபமாலை நான் இப்ப வச்சிருக்கும் பொழுது எல்லாருமே வரும்பொழுது பார்க்கும் பொழுது எல்லாம் கேட்கறாங்க, என்ன புதுசா கையில ஜெபமாலை? அப்ப வந்து நான் சொல்றேன், இதுதான் என் இளமையான பருவத்துல நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நான் அது வந்து கேட்கவே இல்லை. ஆனா இப்ப இந்த ஜெபமாலை தான் எனக்கு உறுதுணையா இருக்கு. ஆனா என்ன பார்த்துன்னா யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அது கத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன பொழுது மிக அருமையான வார்த்தை, எளிய நம்பிக்கை, அதுவும் அவங்களுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மையான ஒரு நிஜமான ஒரு கதையாக இருக்கிறது. எனவே இந்த எடுத்துக்காட்டை உங்களுக்கும் நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து பல விஷயங்கள்ல வந்து இந்த இளையோர் வந்து இருக்கலாம், இந்த நேரத்துல நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கலாம், இல்ல விளையாடிட்டு இருக்கலாம், ஆனா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் இந்த 20 நிமிஷம் இல்ல ஒரு 30 நிமிஷம் இந்த மாதாவோடு இணைந்து இருப்பதற்காக, இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய எண்ணங்களும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த அன்னை மரியாள் உங்களை ஆசிர்வதிப்பார் என்பதற்காக நீங்க உங்களையே இந்த ஜெப வழியாக இணைத்துக் கொள்றீங்களே, அதுதான் மிக மிக சிறப்பு. அது இந்த இளமை பருவத்திலே நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அதை உணர்ந்து இருக்கிறீங்க அப்படின்றது நான் நம்புறேன். எனவே இந்த 1400வது நாளில நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த சிறப்பான தினத்தில இந்த அன்னை மரியாள் எப்பொழுதும் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும், ஜெபமாலையை கையில் ஏந்தியவர் அனைவருமே நிறைவாக நிலை வாழ்வை பெறுவர். உண்மையாக அந்த அன்னையினுடைய பரிந்துரையை, அந்த ஜெபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் நமக்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், நம்மளை வழிவகுவதற்காக அவர் துணை நிற்கிறார் என்பதை அழகாக நமக்கு அந்த ஜெபமாலை ஏந்துகின்ற ஒவ்வொருமே வாழ்வில வெற்றி பெறுவார்கள் என்பதை உண்மையாக அந்த ஜெபமாலை வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அதே நம்பிக்கையோடு ஜெபமாலை ஏந்திய நீங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இந்த அன்னை மரியாள் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவான அன்பையும் சமாதானத்தையும் அருளையும் ஆற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் உடல் பலத்தையும் உங்களுக்கு நிறைவாக தந்து ஆசிர்வதிப்பாராக. எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, தாயாகவும் தந்தையாகவும் இருந்து இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்நாள் வரை வழிநடத்தி வந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். மிக குறிப்பாக எங்களை ஆசிர்வதித்த தருணங்களுக்காகவும் எங்களை வழிவருவதற்காக நீர் துணையாக இருந்த நேரங்களுக்காக நன்றி கூறுகிறோம். மேலும் குறிப்பாக இதோ இங்கு இந்த ஜெபத்தின் வழியாக ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இனி வருகின்ற நாட்களிலுமே இந்த இளையோர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து இவர்களுடைய வாழ்விலே நீர் என்றும் துணையாக இருந்து இந்த ஜெபமாலையை இவர்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது இந்த அன்னையுடைய ஆசிர்வாதத்தையும் அன்னையினுடைய அருளையும் அன்பையும் நல்ல உடல் நடத்தையும் இவர்கள் பெற்று நலமோடு வாழவும், இவர்கள் வாழ்வில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து அதன் வழியாக இறைவனுடைய உயிர்ப்பை போல இவர்களுடைய வாழ்வும் எண்ணங்களும் உயர்ந்திருக்க நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிகஞ்சி மன்றாடுகிறோம். So thank you so much. Okay, thank you for inviting me in this prayer team, especially Ashwini and Natalia, also Deepesh. Okay, thank you so much. And thank also thank you all. Okay, இது மாதிரி 1400ல 2400 இன்னும் அதிகமாக போக இன்னும் அதிகமாக நீங்க சேர்த்துக்கணும். இதுதான் ஒரு குரூப் அப்படின்னு இல்லாம இன்னும் நிறைய பேர் உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு உங்களை பாராட்டுகிறேன். குறிப்பாக ஃபாதர் ரொனால்ட் ரிச்சர்ட், ஓகே, அவர் தான் வந்து இது வழி நடத்துறது. எனவே அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். So thank you once again. Thank you all. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you everyone. இன்றைய நாள் 1400 ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டு சிறப்பாக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும்
எங்க ஜெபக்குழுவின் சார்பிலும் இயக்குனர் துறை சார்பிலும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். குறிப்பாக இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து சிறப்பு ஆசிரியை கொடுத்த ஃபாதர் வருண் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.